ஆண்டவர் வைத்திருக்கிறதை அவர் அறிந்து சொல்லுகிறார். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இப்ப பவுலுக்கு இருந்த அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு ஒரு நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார், அதை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நான் என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடுவேன் என்று சொல்லி நமக்கு ஒரு நம்பிக்கை நாம் இருக்க வேண்டும். என்ன எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில், நம் எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு ஒப்பிட்டு தான் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எதை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? உலகத்தை நோக்கி, உலகத்தில் இருக்கிற மாயையான சிற்றின்பங்களை தேடி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இல்ல, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், அந்த ஜெயமுள்ள வாழ்க்கை, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் எதை தேடி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நாம் எந்த லக்காக வைத்து நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்போ ஒரு ஆவிக்குரிய போர்க்களத்துல தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் இருக்கிறோம், அதை நாம் மறந்து விடக்கூடாது. ஏன்னா நமக்கு எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லும் பொழுது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஏன்னா எபேசியர் 6ஆம் அதிகாரத்தினுடைய தலைப்பே போர் வீரனாகிய சபை. அப்போ ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்பதை எப்பொழுதும் எப்படி நாம் இருக்க வேண்டும், ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஒரு போர் வீரன், ஒரு ரோம போர் வீரன் எப்படி எப்பொழுதும் போருக்காக, யுத்தத்துக்காக அவர் ஆயத்தமாய் இருப்பாரோ, அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் பிசாசின் மூலமாய், உலகத்தின் மூலமாய் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த ஆவிக்குரிய அந்த யுத்தத்துல நாம் வெற்றி பெறுகிறோமா தோல்வி அடைகிறோமா என்பது நீங்களும் நானும், அதாவது நம்மை எந்த அளவுக்கு நம்மை தயார்படுத்தி கொண்டு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய, அதாவது அந்தரங்க வாழ்க்கையிலே நமக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ அதான் சொல்றேன், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும். அப்போ நம்முடைய இந்த மாமிசம், அந்த இரத்தம் நமக்கு விரோதமாக எப்பொழுதும் இச்சித்துக் கொண்டிருக்கிறது, போர் செய்து கொண்டிருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதை செய்யக்கூடாதபடி தடை பண்ணுகிறது. அப்ப நம்ம நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில வரக்கூடிய சோதனைகளில், அந்த யுத்தத்துல நாம் ஜெயித்து கொண்டிருக்கிறோமா இல்ல நம்ம தோற்று கொண்டிருக்கிறோமா? ஏன்னா பவுல் சொல்றாரு ரோமர் 7ஆம் அதிகாரத்துல, ரோமர் 7ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை வாசிக்கும்போ, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்கள் இருக்க காண்கிறேன். அது
என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொண்டிருக்கிறது. பார்த்தீங்களா என்ன சொல்றாரு? அதாவது நம்மை சிறையாக்கி கொண்டிருக்கிறதாம் பாவம். இப்ப கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம நம்முடைய மனதின் பிரமாணம், நம்முடைய மனசாட்சி, அதான் சொல்றார், என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற, மனசாட்சிக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன் அப்படின்னு சொல்றார். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. இப்ப நம்மளையே நம்ம என்ன பண்றோம்? சிறைப்படுத்துகிறோம். அப்போ இந்த சிறையிருப்பில் நம்ம விடுதலையாவது எப்படி? இந்த 24ஆம் வசனம் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? அப்போ ஒரு நிர்பந்தத்துக்குள்ள நான் இருக்கிறேன், ஒரு நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? காரணம், அந்த 15வது வசனம் சொல்றாரு, எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்கிறேன். இப்படி நான் அதாவது விரும்பாததை செய்கிறவனாக இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாகிற பாவமே அப்படி செய்கிறது. அப்ப நமக்குள்ள பாவம் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. அதனாலதான் நான் பரிசுத்தமாய் வாழணும்னு விரும்புறேன், நான் சாட்சியா வாழணும்னு விரும்புறேன், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் விரும்புறேன், நல்லா ஓடணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால முடியறது இல்லை. ஏன்னா எனக்குள்ளே வாசமாக இருக்கிற இந்த பாவம் என்னை தடை பண்ணுகிறது அப்படின்னு சொல்றாரு. ஒரு நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு போர். இந்த யுத்தத்தில் நாம் எப்படி நாம் ஜெயிப்பது? பவுல் சொல்ற, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமா, இவை அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகி போறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் வரும் நாளில் விசுவாசத்தை காண்பாரோ. விஜயன் பிரதர் கொஞ்சம் சுடு தண்ணி கொடுங்க, யாருன்னா தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி இருந்தா கொடுங்க, ரொம்ப எருமிட்டு இருக்கிற. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ அதாவது வேதம் சொல்லுது, பாவத்துக்கு விரோதமாய் ரத்தம் சிந்தத்தக்கதாக இன்னும் நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லையே. இப்போ இன்னைக்கு கிறிஸ்துவனுக்கு தான் சத்தியம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த வேதத்தை வைத்திருக்கிற நாம தான் நிறைய பாவங்களை செய்கிறோம். துணிகரமான பாவம். பவுல் சொல்றார், அதாவது தாவீது சொல்றார், துணிகரமான பாவத்துக்கு முது அடியேனை விலைக்கு காரும், அவை என்னை ஆண்டு கொள்ளாதபடி. ஆமா, அதாவது பாவம் நம்மை ஆள விடக்கூடாது. கொரிந்தியர்ல பவுல் சொல்றாரு பாருங்களேன், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும்போ, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனத்தை படிக்கும்போ, நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? எப்படி எனில், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்திலிருந்து விடுதலையாயிருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல அப்படின்னு சொல்ற. இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒண்ணுதான். இது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எல்லாருக்குமே
இதே வசனம் நம்ம எல்லாருக்குமே தான். ஏன்னா நம்ம திருமணம் ஆகிற நேரத்தில் ஊழியக்காரர் கேட்பார், இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும், ஆமா, வாழ்வு சாவு சுகம் துக்கம் எல்லாவற்றிலும் மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும், ஆமா, நீ ஒன்னா இருப்பியா அப்படின்னு ஆண்டுடைய சமூகத்தில் நின்று கேட்பார். ஆமா, ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்வாங்க. இன்னைக்கு அதெல்லாம் ஊழியக்காரன் கூட நிறைய பேர், ஆமா, அதெல்லாம் நினைக்கிறதே இல்லை. ஊழியக்காரனு கூட பிடிக்கலன்னா, ஆமா, டிவோர்ஸ் பண்ணிட்டு, ஆமா, சபையில் இருக்கிற விசுவாசியும் யாரையும் ஒருத்தரை கூட்டிட்டு சபை வேணாம் ஒண்ணு வேணும்னு ஓடுற ஊழியக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்க அவங்களை பின்பற்றுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஏன்னா அவங்களை பின்பற்றுறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது. ஏன்னா இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா 7 கல்யாணம் பண்ணலாம், 5 கல்யாணம் 7 கல்யாணம். அது என்னென்ன இச்சி, வேற ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் சொல்ற தள்ளி விடுகிறதுல நான் என்ன பண்றேன், வெறுக்கிறேன். மோசே உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், ஏன்னா உங்களுடைய இருதய கடினம். அதனால மோசே சொன்னார், நீ பிடிக்கலன்னா, அதாவது இஸ்லாமியர்கள் சொல்றாங்க, என்னத்தை பிடிக்காதவளோட கடைசி வரைக்கும் நம்ம வாழ்றது, பிடிக்காத வரைக்கும் என்னத்துக்கு நம்ம போராடிட்டு இருக்கிறது, தூக்கி போட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா இங்கே கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? இப்ப நியாயப்பிரமாணம் தேவனுடைய வார்த்தைகள் தான். அப்ப புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்திலிருந்து விடுதலையாகிறார். புருஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் தான் புருஷன். தள்ளியெல்லாம் விடக்கூடாது. இஷ்டத்துக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணலாம், இல்லை கல்யாணம் பண்ணாலும் நான் இப்படி கூட நான் வாழ்ந்துருவேன், எப்படி வேணாலும் நான் வாழ்ந்துருவேன். இதெல்லாம் தேவனுக்கு பிரியமானது அல்ல. அதான் சொல்றாரு, ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் உயிரோடு இருக்கும்போ வேற கல்யாணம் பண்ணா அவனா இருக்கட்டும் அவளா இருக்கட்டும் விபச்சாரிகள் தான். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஓடிட்டே இருக்கலாம், ஊழியம் செஞ்சுட்டே இருக்கலாம், இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருக்கலாம். ஆனா நீங்க பரலோகத்துக்கு போவீங்கன்னா கட்டாயம் முடியாது. ஆமா, அதான் சொல்றார், புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணாலும் விபச்சாரி அல்ல. புருஷன் இறந்துட்டானா பரவாயில்ல, நீ அப்படியே இருந்து ஆமா ஆண்டவரை மகிமைப்படுத்தினா நல்லதுதான், இல்ல நீ வேற கல்யாணம் பண்ணாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகி. அப்ப நமக்கு சொந்தம் கிடையாது. நம்ம யாருக்கு சொந்தம்? கிறிஸ்துவுக்கு சொந்தம். நம் மனவாட்டி. அல்லேலூயா. அவர் மனவாளன், நம் மனவாட்டியே இருக்கிறோம். மறந்துடாதீங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். அப்ப நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அதான் 1 கொரிந்தியர் 6:19-20 வசனம் சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறிவீர்களா? அப்ப நாம இஷ்டத்துக்கு நம்ம விருப்பத்துக்கு வாழ்றதுக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளல. அதுக்கு நம்ம ஆண்டவரை அறியணும்னு அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஆமா, உலகத்தை போல நம்ம வாழணுன்ற, ஆமா, வாழணும்னா நம்ம ஆண்டவரை நம்ம இவ்வளவு அறிந்து கொண்டு பிரயோஜனமே கிடையாது. அப்ப நம்முடைய சரீரம் நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களான்னு சொல்லிட்டு 20ஆம் வசனம் சொல்றாரு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடைவைகளாகிய
உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. இப்ப நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. சாத்தான் நம்முடைய மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு விரோதமாய் அவன் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறான். நான் செய்கிறது எனக்கு கூட சம்மதி இல்லை. சில நேரங்கள்ல நான் விரும்புகிறத செய்யாம நான் வெறுக்கிறதே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும்? அப்போ இந்த மரண சரீரத்திலிருந்து, இந்த பாவ சரீரத்திலிருந்து நாம் விடுதலை ஆக வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரத்தை நாம் ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. சொல்றாருல பவுல், போதிக்கிற நான் தானே ஆகாதவனாக போகாதபடிக்கு உங்கள் சரீரத்தை என்ன பண்ணுங்க, ஒடுக்கி கீழ்ப்படுத்துங்க. ஆமா, கொழுப்பு நிறைய இருக்குதான், பாஸ்டிங் போடுங்க. பாஸ்டிங் போட்டு கொழுப்பெல்லாம் கரைங்க. ஆமா, அதுக்குதான் 40 நாள் இங்க வந்து உபவாசம் இருந்து சகோதரிகளை ஜெபிக்கிறாங்க. சகோதரிகளே காணும். ஆமா, கொழுப்பை கரைக்கிறதுக்கு வந்து உபவாசத்தை ஜெபிக்கிறாங்க. நீங்க தேவ சமூகத்துல நீங்க காத்திருக்க 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 உங்க சிந்தை மாறும். ஆமா, உங்களுடைய எண்ணங்கள் மாறும். அந்த கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களுக்கு உண்டாகும். அந்த சிந்தை என்னன்னா, பிதாவின் சித்தத்தை செய்வது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது எதற்குன்னா, நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றது இல்ல. நம்ம ஆண்டவரை பாடுறோம், துதிக்கிறோம், கொள்றோம், ஓடுறோம், ஆடுறோம். ஆனா என்னன்னா, அந்தரங்க வாழ்க்கையில நடக்கிற யுத்தங்கள் ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு நம்ம எதையுமே மறைக்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, அதாவது அவருடைய பார்வையில எல்லாம் வெளியரங்கமா, எல்லாம் நிறுவனமா இருக்கு. ஏன்னா அவர் நம்முடைய நினைவுகளை அறிகிறாரே. சங்கீதம் 139 சொல்றாரு பாருங்க, அழகா இருக்கும் அந்த சங்கீதம். சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அப்போ என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்களா, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நீங்க செய்கிற உங்களுடைய அந்தரங்க பாவங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் வரப்போகிறார். அவர் வந்து எதற்கு வரப்போறன்னா, கணக்கு தீர்க்க வரப்போறார். அல்லேலூயா. ஆமா, நம்ம செய்கிற நன்மை தீமை எல்லாவற்றுக்கு தக்கதான பலன் அவரோடு கூட வருகிறது. அப்போ நாம் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டவர்கள். அப்போ அதாவது கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடைவுகளாகிய உங்க சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. இப்ப கொஞ்ச கால வாழ்க்கை தான். இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். தானியேல் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த போஜனத்தினால, ராஜாவுடைய போஜனத்தினால கூட தன்னை தீட்டுப்படுத்தக் கூடாது என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறார். இப்ப நம்ம சாப்பிட்ற ஆகாரங்கள் கூட சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த லெந்து டேஸ் எல்லாம் பைபிள்ல எல்லாம் இல்லை. அதெல்லாம் அதாவது மெயின்லைன் சர்ச்சஸ் அவங்க ஏற்படுத்திக்கிட்டது தான். சிலர் என்ன பண்ணுவாங்க, ஆமா 40 நாள் மீன் சாப்பிட மாட்டேன், கறி சாப்பிட மாட்டேன், ஊத மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், எங்க சபரிமலை போறாங்கல்ல அது மாதிரி. அதுக்கப்புறம் 40 நாள் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆமா, அதாவது முகம் சவரம் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ஆண்டவர் விரும்பவே இல்லை. இதெல்லாம் ஆண்டவர் விரும்பல. நீ என்ன வேணாலும் சாப்பிடு, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நீ என்ன வேணாலும் சாப்பிடு. சாப்பிடாம இருந்தாலும் நல்லதுதான். சில நேரத்தில் நம்முடைய சரீரத்தை ஒடுக்குவதற்கு நம்ம சாப்பிடாம இருக்கிறது நல்லதுதான். ஆனா நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போதாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்ப நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில நடக்கிற அந்த போரிலிருந்து, அந்த யுத்தத்திலிருந்து நாம் விடுதலையாக வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் காத்திருக்க வேண்டும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா விசுவாச போர். அது என்னன்னா 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். அப்ப பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். ஆண்டவர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்னா, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அந்த பரலோக மேன்மை, அல்லேலூயா, நம்முடைய ராஜாதி ராஜாவோட ஆண்டவரோடு இருக்கத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அந்த நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டார். நம்முடைய அழைப்பு எதற்காகனா, நம்ம நித்திய ஜீவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அது மட்டுமில்ல, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். பிலிப்பியர்ல 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். நமக்கு ஒரு இலக்க ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஓட்ட பந்தயம் பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்ட பந்தயத்தில் யாரு முதல்ல வருவாங்களோ அங்கதான் பந்தய பொருளை பெற முடியும். நம்ம எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எதற்காக ஓடுறோம்? அந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்காக. இப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஜெபம் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா கடைசியில பந்தய பொருளை நாம் இழந்து போகக்கூடாது. அதனால்தான் புத்தி உள்ள ஸ்திரீகள், புத்தி இல்லாத ஸ்திரியை ஆண்டவர் சொல்றார். அதாவது ஆண்டவருடைய மணவாளுடைய வருகைக்காக காத்திருக்கிறாங்க. 10 பேர் காத்திருக்காங்க. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அப்ப ஏன் புத்தி இல்லாதவர்கள்னா, நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு நாளும் எழும்புறோம், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றோம், பைபிள் படிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை டைம் இருந்தா ஆலயத்துக்கு வரோம். ஆமா, டைம் இல்லைன்னா எதுனா ஒரு வாய்ப்பு கிடைக்குமா பிரேக் ஆகிறதுக்கு? அப்படியே நல்ல என்ன பண்ணலாம், டிவி பார்த்துக்கிட்டு கொண்டுகிட்டு தூங்கிட்டு. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் எதுக்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் நீ ஓடுற ஆவிக்குரிய ஓட்டத்துல நீ ஓடிக்கிட்டே இருக்கிற. சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணலன்னா முடிசூட்ட முடியாது. ஒரு பாக்ஸிங் இருக்குன்னா கூட என்ன பண்றது, அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு. மல்யுத்தம் பண்றதுன்னா கூட பாட்டுக்கு மாங்கு மாங்குன்னு அடிச்சுட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்காது, முடிசூட்ட முடியாது. ஏதோ ஒண்ணு கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். காலையில நேரம் இருந்தா ஜெபம் பண்ணுவோம், நேரம் இல்லைன்னா ஜெபம் பண்ண மாட்டோம். அதாவது ஊழியக்காரர் சொல்றார், ஒவ்வொரு நாளும் அதிகாலை 1 மணி நேரம் நீங்க ஆண்டவருக்காக நீங்க செலவிட்டீங்கன்னா, அந்த நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களை நடத்துறது இல்ல. ஆண்டவர் அந்த நாள் முழுவதும் அந்த வார்த்தைகள், நீங்க தியானிக்கிற வார்த்தைகள், நீங்க ஜெபிக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களை அப்படியே உங்களை கொண்டு போய் அந்த நாள் முழுவதும் அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கொண்டு போகும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த 1 மணி நேரம், எவ்வளவு பேர் நம்ம 1 மணி நேரத்தை கொடுக்கிறோம் அதிகாலையில? இப்ப நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இஷ்டத்துக்கு நீங்க ஓடினா பரலவும் போக முடியாதுங்க. நீங்க ஆமா, நீங்க இஷ்டத்துக்கு நீங்க வாழ்ந்தீங்கன்னா பரலவும் போக முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருங்க. நமக்கு ஒரு லக்கு இருக்குது, அந்த லக்கை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டே இருக்கணும். அந்த கோடை போய் டச் பண்ணணும். யாரு முதல்ல வராங்களோ அவங்களுக்கு தான் பந்தய பொருள், கடைசியில் வரவங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. நம்ம எப்படி நம்முடைய ஓட்டம் இருக்கிறத ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல சொல்லப்படுற பரிசுத்தமாகுதலே உங்களுக்கு கிடைக்கிற பலன், முடிவோ நித்திய ஜீவன். கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது, ஆவிக்குரிய ஓட்டம் நம்ம ஓடும் பொழுது, ஆண்டவர் நமக்கு தருகிற பலன் என்னன்னா பரிசுத்தமாகுதல்.
அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அவனுக்கு ஆண்டவர் சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். எப்படி வேணாலும் எதிர்க்கப்பா நீ. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்றீங்களா? ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தத்துக்காக நம்ம ஓட வேண்டும், சாட்சியாய் நம்ம ஓட வேண்டும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 29 வசனத்துல பவுல் எழுதுறாரு, எப்படி சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. அப்ப நம்முடைய அழைப்பு பாருங்களேன். உலகத்தில் எவ்வளவு மக்கள் இருக்காங்கல்ல, நம்மளை விட பக்தி உள்ள மக்கள் இருக்கிறாங்கல்ல, நம்மளை விட பக்தி உள்ள மக்கள் இருக்கிறாங்க. பாக்குறாங்க, அழகு குத்தணும்னு சொல்லிட்டு இங்க இருந்து அங்க வரைக்கும் பிடிச்சு வச்சு குத்துறான். வாயில இங்க இருந்து அங்க வரைக்கும் குத்துறான், குத்தி கம்பிய சொருவிடுறான். பக்தி இருக்கா இல்லையா அவங்களுக்கு? நம்மளை விட பக்தி இருக்கு. அவங்கள தெரிஞ்சுக்கலாம், ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நெருப்புல ஓடுறாங்க, ஓடுறதுக்கு வர்றாங்க. சிலர் என்ன பண்ணு, பயந்து பயந்து நின்றுட்டு இருக்கு. சிலர் ஓடுறாங்க, ஓடி நெருப்பில வந்து செத்து போறவங்க கூட இருக்கிறான். பூமிதியம் அது வேற என்ன பூமிதியம், நெருப்பு போட்டு அதை மிதிக்கிறது எல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது தான் எல்லாம். ஆமா, அதாவது இஸ்ரேல் மக்கள் செய்தது தான் எல்லாமே. அப்போ என்ன பண்ற, அவங்க எல்லாரும் விட்டு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய மேன்மை. எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளை, நிறைய பேர் என்ன பண்றாங்க, உலகத்துல அவங்களுக்கு விரும்புகிற காரியம் கிடைக்கலன்னா ஆண்டவரை ஆராதிக்கிறத விட்டு போயிடுறாங்க. எப்படி அப்படிப்பட்ட மனசு வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆமா, எப்படி அவங்களுக்கு அப்படிப்பட்ட துணிச்சல் வருது, மனசு வருதுன்னு தெரியல. அப்போ நம்மெல்லாம் ஞானிகளா? ஒண்ணுமே இல்லை இல்லையா? அதான் சொல்ற, எப்படி என் சகோதரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்துல பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். நம்மெல்லாம் யாரா? நான் சொல்லுவேன், உண்மையிலேயே என் குடும்பத்திலேயே நான் ஆகாதவன், அறிவே இல்லை, ஞானமே இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ ஏன்னா ஆண்டவர் உள்ளத்துல இல்ல. ஆண்டவர் உள்ளத்துல வந்துட்டாரு, எல்லாமே மாறிடுச்சு. அல்லேலூயா. சூழ்நிலையே மாறிடுச்சு. சொல்றாரு இங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்துல தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 29ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாட்டாதபடி அப்படி செய்தார். என்னுடைய ஞானத்தினால நான் ஆண்டவரை அறிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. யாரும் அப்படி அறிஞ்சிக்கவே முடியாது, தேவனை அறிஞ்சிக்கவே முடியாது. அதனால்தான் என்ன ஆண்டவரை பத்தி சொன்னாலும் எல்லாம் கடவுள் தான், எல்லாமே கடவுள் தான். கடவுளுக்கா பஞ்சம் இல்லை நம்ம நாட்டுல. நம்ம நாட்டுல கடவுளுக்கா பஞ்சம் இல்லை. ஆனா மெய்யான தேவன் மரணத்தை ஜெயித்தவர், சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவர், சாத்தானை ஜெயித்தவர் ஆண்டவர் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஆண்டவரை போல ஒரு நல்ல தேவன் யாருமே இருக்க முடியாது. நம்ம அற்பமாய் எண்ணப்பட்ட நம்மை தேடி அவர் வந்தாரு. அந்த நாட்களிலே சிலுவை நம்ம தியானிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை மாறணும் பிரியமானவர்களே. சிலுவை நாம் தியானித்தா மட்டும் போதாது, நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். அவர் பட்ட பாடுகள் எல்லாம் எனக்காகவே, என்னை ரட்சிப்பதற்காக, எனக்கு நித்திய ஜீவனை தருவதற்காக. அப்ப ஆண்டவர் நமக்கு அந்த நித்திய ஜீவனை தரும்படி தெரிந்து கொண்டார். யோவான் 3:16 சொல்லப்பட்ட தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. அப்ப எதற்காக ஆண்டவர் அன்புக்கு, நமக்கு நித்திய ஜீவனை தருவதற்காக. அதற்காக அவர் சிலுவையில மரித்தார். நம்ம அந்த நித்திய ஜீவனை நாம் இழந்து போக கூடாது. நம்முடைய ஓட்டத்துல
நாம் ஜெயத்தை பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் கிறிஸ்துவ வாழ்க்கையில. அப்ப வெற்றி பெறணும்னா ஆவிக்குரிய போரில் நாம் வெற்றி அடைய நாம் என்ன செய்ய வேணும்னா ஒரு பூரணமான அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. நமக்கு சுகபோகமா வாழ்கிறது அல்ல. சுகபோகமாய் வாழுகிறவன் உயிரோடு செத்தவன். ஆமா, கிறிஸ்துவுக்காக பாடுகள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் ஆண்டவருக்காக நாம் உறுதியாய் அவருடைய வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே நம் சுடர்களைப் போல நாம் ஓட வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு அவசியமானது. அதற்காக ஒரு வசனத்தை எடுக்கும் பொழுது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம எடுக்கும் பொழுது பாருங்க, அன்னாள் என்ன செய்யறானா, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருக்காக, கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்ப அன்னாளுக்கு குழந்தை இல்ல. அன்னாள் எவ்வளவோ அவமானப்படுகிறா, மலடி என்று சொல்லி. இப்ப தேவ சமூகத்துல வந்து என்ன பண்ற, மனம் கசந்து மிகவும் அழுது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஜெபிப்பது மாத்திரமல்ல, சொல்ற சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. எவ்வளவு கருத்தா ஜெபம் பண்றாங்க பாருங்க. அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. எவ்வளவோ மலடியா இருந்து ஒரு குழந்தைய ஆண்டவர் கொடுத்தா அந்த குழந்தை எவ்வளவு அன்போட பாசமா வளர்ப்பாங்க. ஆனா அந்த குழந்தை சாமுவேல் பால் மறந்த உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் எடுத்த தீர்மானத்தை மறக்கல. அவ கொண்டு போய் ஆசாரியனாகிய ஏலி இடத்துல அந்த குழந்தையை கொண்டு போய் ஆலயத்துல விடுறான். நம்ம எல்லாம் நிறைய பொருத்தனைகள், தீர்மானம் எல்லாம் எடுப்போம். ஆனா நிறைய பேர் அதை நிறைவேற்றதில்லை, அன்னைக்கே மறந்துடுவாங்க. அதனால்தான் நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கல. அப்போ அன்னாள் வந்து அந்த ஒரு அர்ப்பணிப்பு அவளுக்குள்ள இருந்ததுனால அந்த குழந்தையை கொண்டு போய் ஆலயத்துல விடுறா. ஆண்டவர் அதை பார்க்கிறாரு பாருங்களேன். பார்த்து 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, ஆமா, அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தாள். அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். பார்த்தீங்களா? ஆண்டவருக்காக நம்ம ஒரு தீர்மானம் பண்ணனா, ஒரு பொருத்தனை பண்ணனா, அதை செலுத்தினா அதற்குரிய மேன்மை ஆண்டவர் தராரா இல்லையா பாருங்க. குழந்தையே இல்லாதவளுக்கு 5 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இப்ப நம்ம அதாவது ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்னா நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு பூரணமான ஒரு அர்ப்பணிப்பு. நான் ஆண்டவருக்கு சொந்தம், இந்த சரீரம் ஆண்டவருக்கு சொந்தம், இந்த சரீரத்தை வேசியின் அபயமாகி நான் மாற்ற மாட்டேன், நான் உலக மக்களை போல நான் வாழ மாட்டேன், நான் பரிசுத்தமாய் ஆண்டவருக்காக வாழ்வேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க. ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்து பாருங்க. ஆண்டவர் உங்கள் மூலமாய் அவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது என்ன இருக்குது அந்த வசனம்?
சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர் சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலுக்கும் விளங்கினது. இப்ப பாருங்க, எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, அவ்வளவு பெரிய தான் முதல் பெயர் சபா வரைக்கும், ஆமா, சகல இஸ்ரவேலுக்குள்ள ஒரு பெயர் புகழ் பெற்ற ஒரு தீர்க்கதரிசியாய் அவர் வாழ்ந்தது மாத்திரமல்ல, அந்த 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது 2 ராஜாக்களை அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். சவுலையும் தாவீதையும் அவர் ராஜாக்களையே தேர்ந்தெடுக்கத்தக்கதான ஒரு வல்லமை உள்ள ஒரு தேவ மனுஷனாய் ஆண்டவர் சாமுவேலை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. அப்ப ஆண்டவருக்காக வாழ ஒரு தீர்மானம் எடுத்து ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். பவுல் அதாவது ஆண்டவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்த பொழுது மற்றெல்லா அப்போஸ்தலர்களை காட்டிலும் அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. அதான் சார் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் அப்படின்றார். அப்போ அந்த மேன்மை இயேசுவோடு இருந்து அப்போஸ்தலர்களோட கிடைக்கல, ஆனா பவுல் அப்போஸ்தலனுக்கு கிடைத்தது. அதுபோல 13 நிருபங்களை அவர் எழுதினதை நம்ம பார்க்கிறோம். அநேக காரியங்களை, பழைய ஏற்பாட்டு காரியங்களை பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களை நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எழுதி வைத்திருக்கிறது நம்ம பார்க்க முடியும். ஆண்டோடைய ரகசியங்களை அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இப்போ பாருங்க, ஆண்டவரோடு ஓடுவதற்கு தான் தீர்மானம் எடுத்து வந்தவன் யூதாஸ். ஆனா அவனும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். ஆனா முடிவு, அவன் நான்று கொண்டு செத்தான். பணத்துக்கு ஆசைப்பட்டு, 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு ஆண்டவரையே காட்டி கொடுக்கிறான். ஆனா அவனுடைய முடிவு பரிதாபம். அவனுடைய முடிவு பரிதாபம். சவுல் அது போலதான். ஆண்டவர் அவ்வளவு மகிமையான ஒரு ராஜாவாக ஆண்டவர் தெரிந்து கொடுக்கிறாரு. ஆரம்பம் நல்லா தான் ஓடுறாரு, முடிவு பரிதாபம். எதிரிகளுடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் மறிக்கிறார். பிள்ளைகள் மறிச்சு போறத கண்ணால பார்க்கிறார். இந்த கண்பு தேவ பிள்ளைகளை, பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்வோம். ஏனோ தானு ஓடாதீங்க. ஆகாயத்துல சிலம்பம் பண்ணுறதுக்குள்ள இல்ல, நிச்சயம் இல்லாதவனாய் நான் ஓடேன்னு சொல்றார் பவுல். ஒரு நிச்சயம் இல்லாம நான் ஓட மாட்டேன். தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம பவுலை போல சொன்ன, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அவருடைய பிரசன்னமாகுதலை நாம் விரும்புவோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காய் காத்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற அந்த ஆவிக்குரிய யுத்தம், அந்த அந்தரங்க போர், நம்முடைய அந்தரங்கங்களை ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார். நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகளை அவர் அறிவார். அப்ப அவருக்கு மறைவாக எதுவுமே இல்லை. பிரியமானவர்களே, இந்த அந்தரங்க போர் நமக்கு நடந்து கொண்டிருக்குதில்லை. ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி ஆண்டவருக்கு நம்மை கீழ்ப்படுத்துவோம். பவுல் சொல்றார், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். ஆமா, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறான்னு சொல்றார். நாம் ஒரு நல்ல போராட்டத்தை போராடுவோம், நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடிப்போம். நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நாம் தொடருவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் நிச்சயம் இல்லாதவனாக நான் ஓட மாட்டேன். ஆண்டவரே, நான் நிச்சயம் இல்லாதவனாக நான் ஓட மாட்டேன்.
உமக்காய் ஓட எனக்கு கிருபை தாரும். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நாளக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நாளக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா.